ஒவ்வொரு ராசியும் தன்னுடைய காதல் தோல்வியை எப்படி எதிர்கொள்கிறாங்கன்றதை பற்றி ஒரு யூடியூப் சீரிஸ் போட்டுட்டு வரோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னா தனுசு ராசி. தனுசு ராசி காதல் தோல்வி நடந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அதாவது எப்படி ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா, தனுசு ராசியை உட்காந்து அழுறதெல்லாம் பிடிக்காதுங்க, எமோஷனாக பேர்ன் அவுட் ஆகிறதும் பிடிக்காதுங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மெமரிஸை தூக்கி போட்டுட்டு வேறு ஒரு மெமரிஸ் அதுக்குள்ளே போட ட்ரை பண்ணுவாங்க. நான் நிறைய தனுசு ராசி பார்த்துருக்கேன். டக்குன்னு சோலோ ட்ரிப் போவாங்க. சில பேர்லாம் லே லடாக்லாம் போய் நான் பார்த்துருக்கேன், கேரளா போய் பார்த்துருக்கேன். அவங்களுடைய மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா டக்குன்னு வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவதன் மூலம் இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நான் மறந்துட முடியும் அப்படின்னு நம்பக்கூடிய ஆட்கள் நான் பார்த்துருக்கேன். அதே போல் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸாக யாராச்சும் இருந்தான்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கும் அவங்களோட எக்ஸுக்கும் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாரையும் கட் பண்ணிடுவாங்க. தன் வாழ்க்கையில் புதிய நண்பர்களை, புதிய எக்ஸ்பீரியன்ஸை உள்ளே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலைக்கே வெளியூர் போயிடுவாங்க. அதாவது இந்த சூழல்லையே நான் வாழ மாட்டேன்னு வெளியூர் போயிடுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸை டெலீட் பண்ணி புது எக்ஸ்பீரியன்ஸ் போகிறது தான் தனுசு ராசியோட வேலையாக இருக்கும். அதுக்காக என்ன செயல் கூட செய்வாங்க, எப்படி வேணால் பண்ணுவாங்க. தேங்க்யூ.